ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிப்பு குழி பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். இது வந்து இப்போ கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறேன். கோதுமை மாவும் ரவாவும் சேர்த்து இந்த குழி பணியாரம் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துருக்கேன். அடுத்து கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி ரவா எடுத்துக்கணும். வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது மாவு கலந்து நம்ம பணியாரம் தான் ஊற்ற போகிறோம். அதனால் வந்துட்டு இதை வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது வறுக்காத ரவா தான் நான் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம கோதுமை மாவு எதில் எடுக்கிறோமோ அதே கப்பால் வெல்லம் அளந்து எடுத்துங்க. நான் வந்துட்டு அதே கப்பாக இதே அளவு தான் இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெல்லம் உங்களுக்கு வெல்லம் பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் வேணான்னா வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கொஞ்சமாக இதில் சோடாப்பு போட்டு தான் ஆகணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டாக்கா சாப்பிட்டா. முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு குட்டி குட்டியோண்டு வந்துட்டு நான் உடச்சி வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு நெய் ஒரே 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டு நுணுக்கியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நீங்கள் திருவாமல் நீங்கள் அப்படியே பல்லாக கூட நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ மாவை வந்து நம்ம கலந்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவை இதில் போட்டுடலாம். இந்த ரவாவையும் இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்லத்தை வந்து நான் வந்து இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இதில் மண் கல்லெல்லாம் இருக்கும். இதை வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஒரு 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெல்லத்தை வந்து இந்த பாருங்கள், நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் வடிகட்டி ஊற்றிடலாம். தண்ணி நமக்கு இந்த தண்ணியே போதுமான அளவு இருந்தால் விட்டுறலாம், இல்லை தண்ணி இன்னும் வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் கல் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு சால்ட்டு இந்த பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இனிப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், அதுக்கு தான். தண்ணி நான் வந்துட்டு நல்லா 1 டம்ளர் ஊற்றிட்டேன், அது நல்லா கரைக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரவா வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். அதனால் அந்த ரவா வந்துட்டு நல்லா ஊறி வந்துடும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு பணியாரம் ஊற்றுறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ரவா வந்து நல்லா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு இழுக்கும். நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு இது மாதிரி வந்துட்டு நல்லா கரண்டி வச்சு அப்படியே வந்து கலக்கி விட்ருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்துட்டு ஊறுனதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ரவா வந்து ஊறினோன்னா நல்லா வந்து கொஞ்சம் திக்காகும். அப்புறமே நம்ம பத்தலைன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து நான் இப்படியே மூடி வச்சிடுறேன். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் இதை ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ அப்படி கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற நல்லா சாஃப்டாகும். நான் வந்துட்டு இப்போ 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து ஊறினதுக்கப்புறமே தான் நம்ம வந்துட்டு பணியாரம் ஊற்ற போகும்போது தான் நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் நம்ம கலக்கணும். அது வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா வந்துட்டு 1/2 மணி நேரம் தாண்டி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காயிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த நெய்யை வந்து இதில் ஊற்றிட்டு
இந்த முந்திரி பருப்பு வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு முந்திரி பருப்பு வறுக்காச்சு. இதையும் இதில் கலந்துடலாம். அடுத்து இந்த தேங்காய் பூ போட்டுடலாம். தேங்காய் பூ வந்து நம்ம இது மாதிரி வந்துட்டு ஊற்ற போகிறப்ப தான் நம்ம தேங்காய் பூ போடணும். அதுக்கு முன்னாடி போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் ரொம்ப அப்படியே ரொம்ப இலகி போன மாதிரி ஆகிடும். கடைசியாக ஊற்ற போகிறப்ப போட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி, இந்த சர்க்கரையில் நுணுக்கி வச்சுருக்கேன். சோடாப்பு அது மாதிரி நம்ம வந்துட்டு ஊற்ற போகிறப்ப தான் நம்ம போடணும். இந்த பாருங்கள், ஆப்ப சோடாப்பு. அதான் அப்படி இதையும் நல்லா போட்டு கலக்கி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம ரவா போட்டது வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு திக்காயிடுச்சு. நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன்னா இந்த பதத்தில் இருந்தால் ஓகே. ரொம்பவும் வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பில் வந்து நான் குழி பணியார சட்டியை வச்சிடுறேன். இப்போ மாவு ரெடி. இது மாதிரி வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. சட்னி நம்ம எல்லாம் சட்னியெல்லாம் எடுப்போம்ல வீட்டில், குழம்பு சட்னியெல்லாம், அது மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் மாவு. ரொம்ப வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா மாவு வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பணியாரம். இதுதான் ஓகே. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொலன்னு இருக்கும். உள்ளார வந்து கொலன்னு இருக்கும், வெளியில் வந்துட்டு வெந்து போயிடும். உள்ளே வந்து மாவாகவே கொலன்னு இருக்கும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா நெய் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு நெய் ஊற்றலைங்க, எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். எண்ணெயே நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு வந்து நெய் ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நெய் ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுவீங்க. இப்போ ஊற்றிடலாம். எப்போதுமே வந்துட்டு பணியாரம் ஊற்றும் போது சைடில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஊற்றலாம். இது வந்து இந்த குழி பணியார சட்டி வந்து குழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நான்ஸ்டிக் இது இரும்பு குழி பணியாரம் வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த சட்டி வந்து கொஞ்சம் நல்லா, அந்த குழி வந்து கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கும். பெருசு பெருசாக இருக்கும் பணியாரம். இது குட்டி குட்டியோண்டு தான் இருக்கும். கொஞ்சம் தான் மாவு ஊற்ற முடியும். பெருசாக ஊற்றினோம்னா கொஞ்சம் மாவு அதிகம் ஊற்றினோம்னா வெளியில் வந்துடும், திருப்புறத்துக்கு முடியாது. ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான், வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் திருப்பி விட்டுறலாம். இப்போ திருப்பிடலாமா? அவ்வளோதான். அந்த பாருங்கள் செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு மாவு இருக்குது. இன்னும் இதை ஊற்றணும். அடுத்து இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சோண்டு மாவு வச்சுருக்கேன். அடுத்து ஊற்றுவேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு போட்டோம்ல, அந்த முந்திரி பருப்பு ஒன்று வரும் எல்லாத்துலேயுமே. கொஞ்சம் தானே போட்டிருப்போம். நிறையா போடுறதா போடலாம். நான் கொஞ்சம் தான் போட்டேன். அந்த தேங்காயும் சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது.
செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.